இந்த உலகத்துல எல்லாருமே மற்றவர்களுடைய நிலைய பார்த்து, இது உனக்கு சரியா வராது. நீ இத செய்ய மாட்ட. உனக்கு அந்த தகுதியெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. வகை பிரிக்கிறாங்க. ஆ இவங்களாலலாம் இது செய்ய முடியாது. இவங்களாலலாம் இத அஃபோர்ட் பண்ண முடியாது. இவங்க இதுக்கு தகுதி கிடையாது அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இத கேட்கிற நபர்களுக்கு என்ன நடக்குது? ஒரு ஃபீலிங் ஆஃப் அன்வொர்தினஸ். நான் தகுதி இல்லையோ இதுக்கு? இத என்னால செய்ய முடியாதா? இந்த டாஸ்க்க நான் செஞ்சிட மாட்டேனா? இந்த வேலைக்கு நான் தகுதி இல்லையா? இந்த உயர்வுக்கு, இந்த மரியாதைக்கு நான் தகுதி இல்லையா? அப்படின்னு நெனச்சு நெனச்சு தங்கள தாங்களே வருத்திக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னைக்கு உலகத்தார் உங்கள பிராண்ட் பண்ணி, உங்கள ரொம்ப தகுதி இல்ல அப்படின்னு உங்கள நீங்களே உணர வைக்கிறாங்களா? அவர்களுடைய வார்த்தைகளும், பேச்சும், செயல்பாடுகளும் உங்கள அவ்வளவு வருத்தப்படுத்துதா? ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்! அவர் நமக்கு எப்படிப்பட்டவரா இருக்காரு? நாம அவருக்கு எப்படிப்பட்டவரா இருக்கோம்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்க தகுதி இல்லன்னே நினைக்க மாட்டீங்க. ஏசாயா 43 1வது வசனம் இப்படி சொல்லுது. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும், இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, அதே உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். யூ ஆர் மைன். உங்களையும் என்னையும் இந்த சர்வ உலகத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவர், படைத்தவர் சொல்றாரு, நீ என்னுடையவன். என்னுடைய பிள்ளை நீனு. என்னுடைய உடைமை. எனக்குரியவள் நீ, எனக்குரியவன் நீ. நீ எப்படி தகுதி இல்லைன்னு அடுத்தவர் சொல்ற வார்த்தையை கேட்டு நினைக்கலாம்? நான் அல்லவா உன்னை உண்டாக்கினேன். உன்னை பெயர் சொல்லி கூப்பிடுகிற அன்பையும் அதிகாரத்தையும் பெற்றிருக்கிறேன். நீ என்னுடையவள் என்று ஆண்டவர் சொல்கிறார். சங்கீதம் 139 14வது வசனம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். மனித உடல் ஏராளமான மருத்துவர்களுக்கு புரியாத மிஸ்ட்ரி நிறைந்ததா இருக்கு. அவ்வளவு பிரமிப்பா, அவ்வளவு அற்புதமா உங்களையும் என்னையும் ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். இவ்வளவு தகுதி பெற்றிருக்கிற நாம் ஏன் நம்மை தகுதியற்றவர்கள் அப்படின்னு நினைக்கணும்? ஆண்டவர் நம்மை உண்டாக்கினவர், பெயர் சொல்லி அழைத்தவர், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கினவர். அவர் நம்மை தகுதிப்படுத்தி இருக்க இந்த உலகம் யார் நம்மை தகுதி இல்லை என்று சொல்வதற்கு? இன்னைக்கு நீங்க அப்படி வருத்தப்பட்டீங்கன்னா அந்த கவலையை விடுங்க. நான் ஆண்டவருடைய பிள்ளை. அவர் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்ற தைரியத்தோட நீங்க தொடர்ந்து முன்னேறி போங்க. காட் பிளஸ் யூ.